அதிமுகவின் இரு அணிகளுக்கு இடையே தற்போது நிலவும் அசாதாரண சூழல் குறித்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்கூட்டியே பந்தயம் கட்டியதாக அதிமுக அம்மா அணியின் தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். நாஞ்சில் சம்பத்தின் இந்த குற்றச்சாட்டுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மறுப்பு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மதிப்பிற்குரிய தலைவர் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் எனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடத்தில் பந்தயம் கட்டியிருக்கிறார், ஆட்சியை கவிழ்த்து விடுவோம் என்று. அந்த நண்பர் விவாதித்திருக்கிறார். அதற்கான சாத்தியம் இல்லையே, அறுதி பெரும்பான்மை இருக்கிறது என்று. இல்லை, பந்தயம் வைத்துக் கொள்வோமோ என்று பந்தயம் கட்டுவதற்கு துணிகிறார். ஆகவே இந்தியா முழுவதையும் அவர்களுடைய கொடி பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நாஞ்சில் சம்பத்துக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்ற அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா பாஜக பின்னால் இருக்கிறது, அதுவும் நான் யார்கிட்டயோ தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை சொன்னேன்லாம் சொல்றாரு. இப்படிப்பட்ட பேசும் பழக்கமும் எனக்கு இல்லை, அப்படிப்பட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் நேரடியாக நேர்மறை அரசியலை செய்வதில் தான் எங்களுக்கு விருப்பம். பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியை முடக்கி அதிலிருந்து எங்கள் கட்சியின் தொடக்கம் வர வேண்டும் என்று என்றுமே நாங்கள் நினைத்ததில்லை.